அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாய் பிரச்சனை போயின்னு நாய் எப்படிங்க உருவாகுது? ஸ்ட்ரீட் டாகு நிறைய பேர் எடுத்து செல்ல பிராணியாக வளர்க்குறீங்க. உடம்பு சரியில்லைன்னா எடுத்துகிட்டு போய் வெளியே விட்டுடுறீங்க. அப்படியே ஸ்ட்ரீட் டாக் பெருகுது. அதுவும் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுற மனிதர்கள் இடத்துல தான் அந்த ஸ்ட்ரீட் டாகுமே அதிகமாக இருக்குது. இது யோசிக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் அன்றாட கஷ்டப்படுற இடத்துலையும் மிடில் கிளாஸ் இடத்துலையும் தான் ஸ்ட்ரீட் டாக் இருக்குது. அதே மாதிரி காட்டில் வீடை கட்டினீங்க, இதனால் யானைகள் போகிறதுக்கு வழி தெரியாமல் இருந்தது. யானைகள் நிறைய அழித்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மயில்லாம் பஸ் ஆக்சிடெண்ட்லாம் இறந்தது. சிங்கம்லாம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இப்படியே மனுஷங்களுடைய இனத்தையும் அழிச்சுக்கிட்டு பல பிரச்சனைகள்னால இப்படி ஒரு உயிரினத்தையும் அழித்தா இயற்கை என்னங்க ஆகும்? கோவப்படுங்க. முன்னெல்லாம் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இயற்கை சீற்றம் வந்தது. இப்போல்லாம் அடிக்கடிக்கு வர ஆரம்பிச்சிச்சு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் வர ஆரம்பிச்சிச்சு. இயற்கையோட மனுஷங்க சேர்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மனிதனுடைய கடமை. மனிதனுடைய வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற உயிரினத்தையும் இயற்கையோட வளத்தையும் மனிதநேயத்தோடு வாழ்கிறது தாங்க வாழ்க்கை. கடவுள் பூமியை படித்தது மனிதன், இயற்கை, இருக்கிற உயிரினம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறதுக்காக தான். ஆனால் நம்ம மனிதன் என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை யோசித்து பாருங்க. உங்களால் ஒரு ஜீவனை எடுத்து வளர்த்து ஆளாக்க முடியும்னா அந்த ஜீவனை வளர்க்க பாருங்க, இல்லைன்னா வளர்க்காதீங்க. ஏன்னா இருக்கிறதுல எது தெரியுமா கஷ்டமான விஷயம்? ஒன்று நம்ம அன்பை காமிச்சிட்டு திரும்பி அதை எடுத்துகிட்டு போய் யாருமே இல்லாத ஆதரவில் விட்டிங்கன்னா அது எப்படி ஃபீல் பண்ணும்? அப்படி தான் இருக்கும். என்னங்க மனுஷங்க நம்ம பேசிடுறோம், அதுங்களால பேசி வெளிப்படுத்த முடியாது. அவ்வளோதான். வாயில்லாத ஜீவனுக்கு பேச்சு கிடையாது. அது என்ன பண்ணும்? தயவு செஞ்சு அதுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுங்க. மனுஷங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுங்க. அதுங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இதில் என்னென்னா, மனுஷங்க இயற்கை வளத்தை காப்பாற்ற பாருங்கள். இயற்கையோடு சேர்ந்து வாழ பாருங்கள். வாயில்லாத ஜீவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சாப்பாடு, தண்ணி என்ன வைக்க முடியுமோ வச்சு ஆதரவு கொடுத்து பார்க்குங்க. நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் எதுவும் வெறுக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அறிவிக்கத்தக்க விஷயமும் கிடையாது. அதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அந்த நாய்ங்களுக்கெல்லாம் தேவையான ஒரு இடத்த கொடுத்து பராமரிக்கிறச்சிங்கன்னா நல்லது. நன்றி, வணக்கம்.